இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு उदवी செய்திருக்கிறார். परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। सो आज हम परमेश्वर के सम्मुख में आकर प्रभु को आराधना करने के लिए, ये पाम संडे को हम मनन करने के लिए प्रभु ने हमारे जीवन में एक सुंदर अवसर दिया है। मैं परमेश्वर को मैं धन्यवाद देता हूँ। सो मैं अभी स्क्रीन में देख रहा हूँ, थोड़ा हिंदी केवल हिंदी की समझते हैं और लोग भी 3-4 लोग दिखाई दे रहे हैं, इसलिए मैं कोशिश करूंगा तमिल हिंदी दोनों लैंग्वेज में मैं प्रचार करने के लिए मैं कोशिश करूंगा। स्क्रीन நான் ஹிந்தி மாத்திரமே அறிந்திருக்கிற ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். எனவே 2 லாங்குவேஜிலுமே நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் முயற்சிக்கிறேன். ஜாஸ்தியா தமிழ் தான் வரும். என்ன வேலையில நான் ஹிந்திலையும் சொல்லி ஹிந்தியில கேட்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய வசனம் புரியும்படிக்கு நான் பேச பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தமிழ்ல வசனத்தை நானே வாசிடுவேன். தேவைப்படும் போது ஹிந்தியில யாராவது ஒருவர் எனக்கு वचन वासित उदवी செய்யுங்கள்। तमिल में रेफरेंस वचन को मैं ही पढ़ूंगा, लेकिन हिंदी में जरूरत पड़ेगा कोई भी एक जन हिंदी में मेरे लिए और दूसरे के लिए आप वचन पढ़ें। सो मैं भाई हेनरी से मैं निवेदन करता हूँ, वो जरूरत पड़ेगा मैं कुछ वचन को बताऊंगा, उसको आप हिंदी में पढ़ने के लिए मैं आपसे निवेदन करता हूँ। பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த நாளை நாம் குருத்தோலை ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள்ள அவர் பிரவேசித்தார். ஒரு கழுதையின் மேல உட்கார்ந்து ஆண்டவர் அந்த நகரத்திற்குள்ள அவர் போனார். அந்த நகரத்தின் ஜனங்கள் எல்லாரும் அவரை வரவேற்றார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை தரையில விரித்து அவரை வரவேற்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். இது சகரியா 9ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். அதனுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவாகவே இந்த மத்தேயு 21 நாம் பார்க்கிறோம்। प्रियो, हम मत्ती रचित सुसमाचार 21वां अध्याय में हम देखते हैं हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह वो यरूशलेम के अंदर प्रवेश कर रहा था एक गधे पर बैठकर। इधर हम देखते हैं यरूशलेम के लोग प्रभु यीशु मसीह को स्वागत करते हैं, अपने कपड़े को क्या है रास्ते पर बिछाकर और डालियों को काट के रास्ते पर बिछाकर प्रभु यीशु मसीह को स्वागत कर रहे थे। जकरिया 9वां अध्याय में लिखा गया था, वो वचन लगभग 300-400 साल के बाद प्रभु यीशु मसीह के द्वारा उधर पूरा हुआ है। सो इसीलिए प्रियो, आज हम उसी वचन के आधार पर मत्ती रचित सुसमाचार 21वां अध्याय के अनुसार आज हम कुछ बातों को हम मनन करेंगे। எனவே இங்கே மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த நாள்ல நாம் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன்। நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த பகுதிக்கு மேல நம்ம அடுத்து அதுக்கு முந்தின அதிகாரங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எரிகோ வழியாக அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார்। सब जानते हैं। उसी अध्याय के ऊपर अध्याय को हम पढ़ेंगे, पहले अध्याय को हम पढ़ेंगे, हमको समझ में आता है प्रभु यीशु मसीह यरीहो से वो यरूशलेम के लिए आ रहा था। इधर हम देखते हैं यरीहो से यरूशलेम लगभग 19 माइल्स அதாவது எரிகோவில இருந்து எருசலேம் கிட்டத்தட்ட 19 மைல் தூரம்। எனவே கிட்டத்தட்ட ஒரு 18 மைல், ஆண்டவர் 18 மைல் என்று சொன்னால் ஒரு 25 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம்। கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ஆண்டவர் நடந்தே வந்தார்। அவர் அங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு, பெத்தானியா என்ற ஒரு இடத்துல நிக்கிறாரு। அங்கே இருந்து எருசலேமுக்கு வெறும் 1 மைல் தூரம் தான்। எனவே ஆண்டவரால கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நடந்து வந்த கடவுளுக்கு 1 किलोमीटर 1.5 किलोमीटर நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை। जेरिको से देखेंगे यरूशलेम तक केवल यरूशलेम तक लगभग 25 किलोमीटर का रास्ता। सो प्रभु यीशु मसीह ने यरीहो से लेकर बेथानिया तक लगभग 24 किलोमीटर
प्रभु यीशु ने पैदल से आ गया। हम लूका रचित सुसमाचार में हम देखते हैं प्रभु ने आगे आगे गया, मतलब अपने चेलों से ही आगे प्रभु ने कहा गया। லூக்கா சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை காட்டிலும் அவர் முந்தி நடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம்। எனவே इसीलिए प्रभु यीशु मसीह 24 किलोमीटर तक पैदल में आया और बेतबगे बेतायदा से यरूशलेम लगभग 1.5 किलोमीटर का दूर था। सो वो 1.5 किलोमीटर दूर भी प्रभु यीशु पैदल में जा सकता था, लेकिन हम देखते हैं प्रभु यीशु मसीह उधर रुक गया और अपने चेलों को कहा, आप सामने एक गांव को आप देख रहे हैं, उसी गांव के अंदर आप जाएं, उधर एक गधे बंधा हुआ है, उसको आप लेकर आए, मैं उसके ऊपर बैठकर मैं क्या करूंगा, यरूशलेम के अंदर प्रवेश करूंगा। இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் பெத்பகே பெத்சாய்தாக்கு அங்கே வந்த உடனே ஆண்டவர் அங்கே நின்று அந்த சீரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 2 பேரை பார்த்து, நீங்கள் இந்த ஊருக்குள்ள போங்க, அங்கே ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும், எனவே நீங்கள் அதை அவிழுங்கள். அது ஏன் அவிழ்த்துறீங்கன்னு கேட்டாங்களா, அது எஜமானுக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று சொல்வார்கள், அதை அவிழ்த்துவார்கள் என்றார். அவர்கள் அவிழ்த்து வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல அமர்ந்து எருசலேமுக்குள்ள பவனியா போனார்। அல்லேலூயா। எனவே பிரியமானவர்களே, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது। प्रिय उसके लिए एक उद्देश्य है, क्योंकि 24 किलोमीटर पैदल में आया था, 1 किलोमीटर 1.5 किलोमीटर पैदल में जाना उनके लिए कोई असंभव नहीं था, लेकिन प्रभु यीशु ने एक उद्देश्य से गधे को बुलाया, गधे के ऊपर बैठ के प्रभु यीशु ने यरूशलेम नगर के अंदर प्रभु यीशु ने प्रवेश किया। எனவே ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டவர் அந்த கழுதையை அழைத்து அந்த கழுதையின் மேல உட்கார்ந்து அவர் எருசலேமுக்குள்ள கடந்து சென்றார்। சகரியா 9ஆம் அதிகாரத்துல அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுவதை பார்க்கிறோம்। சகரியா 9 अध्याय में 9 वचन में लिखा गया prophecy, भविष्यवाणी उधर पूरा हो। எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம், இயேசுவை சுமந்து சென்ற ஒரு கழுதை। आज हम एक बात को हम मनन करेंगे, गधे के विषय में। गधे के विषय में हम आज एक बात को मनन करेंगे। प्रभु यीशु ने गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर प्रवेश किया। क्यों प्रभु यीशु गधे के ऊपर बैठे? क्यों प्रभु यीशु गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर गया? ये विषय को आज हम 3 बातों में हम मनन करेंगे। ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்து அவர் எருசலேமுக்குள்ள போனாரு என்கிற காரியத்தை சுருக்கமாக ஒரு 3 காரியங்கள்ல 3 பகுதியாக அதை நாம் இந்த நாளில் நாம் சிந்திப்பது அது பிரயோஜனமாக இருக்கும்। प्रभु यीशु क्यों गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर? முதலாவது காரியம், ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டார்? அவ்வளவு நேரம் நடந்து வந்தவருக்கு தொடர்ந்து நடந்து போக தெரியாதா? ஏன் கடவுள் கழுதையை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டின்படி நாம பார்த்தோம்னா கழுதை அது ராஜாவின் வாகனமாக இருக்கும்। நம்ம पुराने नियम में हम देखेंगे गधा राजा का एक वाहन के रूप में था, एक राजा का एक वाहन के रूप में था। सो राजा ने बहुत बार गधे के ऊपर बैठकर अपने देश के अंदर जाते। இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, குதிரையின் மேல ஒரு ராஜா அமர்ந்து ஒரு தேசத்துக்குள் போகிறார் என்று சொன்னால் அவர் அந்த தேசத்தின் மேல் படையெடுத்து வருகிறார் என்று அர்த்தம்। ஆனால் ஒரு ராஜா கழுதையின் மேல் அமர்ந்து ஒரு தேசத்துக்குள்ள ஒரு நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் அந்த ராஜா समाधानத்துக்காக வருகிறார் என்று சொல்லி அர்த்தம்। कोई भी एक राजा घोड़े पर बैठकर किसी नगर के सामने जाएगा, उसका अर्थ यही है उसी देश के और उसी नगर के विरोध में युद्ध करने के लिए आया है। लेकिन एक गधे के ऊपर बैठकर जाएगा, उसका मीनिंग ये है शांति के लिए वो राजा उसी देश के अंदर और उसी नगर के अंदर प्रवेश करना चाहता है।
எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்ததன் நோக்கம் தன்னை சமாதானத்தின் ராஜாவாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்। प्रभु यीशु गधे के ऊपर इसीलिए बैठा क्योंकि वो यरूशलेम लोगों को ये प्रकट करना चाहता था, मैं एक शांति का राजा, मैं एक शांति का राजा, मैं आपके जीवन में आएंगे, मैं आपके परिवार में आएंगे, मैं आपके नगर में आएंगे, मैं आपके देश में आएंगे, उधर शांति मिलेगा। நான் உங்கள் வீட்டிற்குள், நான் உங்கள் வாழ்க்கைக்குள், நான் உங்கள் குடும்பத்திற்குள், நான் உங்கள் தேசத்திற்குள் நான் பிரவேசிப்பேன் என்று சொன்னால் அங்கே சமாதானம் அங்கே காணப்படும் என்பதை காண்பிக்கும்படிக்கு இங்கே ஆண்டவர் கழுதையின் மேல அவர் அமர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம்। சகரியா 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது जगरिया 9:9 में हम देखते हैं, हिंदी में पढ़ें, सगरिया 9:9। हे सियोन बहुत ही मगन हो, हे यरूशलेम जय जयकार कर, क्योंकि तेरा राजा तेरे पास आएगा, वह धर्मी और उद्धार आया हुआ है, वह दीन है और गधे पर वरन गधी के बच्चे पर चढ़ा हुआ आएगा। எனவே இங்கே வாசிக்கிறோம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்। இங்கே வசனம் சொல்லுது, இதோ உன் ராஜா வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார்। எனவே இது ஆண்டவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம்। ये है प्रभु यीशु मसीह के विषय में प्रोफेसी। इधर लिखा है आपका राजा आया है। तो इसलिए प्रियो इधर हम देखते हैं प्रभु यीशु मसीह शांति के राजा के रूप में यरूशलेम में प्रवेश किया। सो ये गधा है, उसको प्रकट करता है आने वाले राजा तो शांति का है, वो युद्ध करने के लिए वो नहीं आया। எனவே அவர் ஆண்டவராகிய இயேசு கழுதையின் மேல் அமர்ந்து அவர் அந்த நகரத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர் அந்த நகரத்தாருக்கு இந்த விஷயத்தை காண்பிக்க வருகிறார், நான் சமாதானத்தை உண்டு பண்ண இந்த பட்டணத்திற்குள் வருகிறேன்। எனவே அவர் அங்க அந்த கழுதையின் மேல வருவதை பார்த்துதான் ஜனங்கள் होसन्ना என்றார்। सो प्रभु यीशु मसीह गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर आ रहा था, उसको देखकर लोग ने होसन्ना किया, उसको देखकर लोगों ने होसन्ना किया। फिर हम देखते हैं उसके पहले प्रभु यीशु बहुत बार यरूशलेम में गया, लेकिन लोगों ने इकट्ठा नहीं हुआ, लोगों ने होसन्ना करके प्रभु यीशु को पुकारा नहीं। இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பு பல முறை அவர் எருசலேமுக்குள்ள போனாரு, ஆனால் ஒரு முறை கூட ஜனங்கள் கூடி அவரை ரட்சியும் என்று தாவீதின் குமாரனே ராஜாவே ரட்சியும்னு சொல்லல। ஆனால் அவர் எப்பொழுது அவர் கழுதையின் மேல ஏறி அந்த நகரத்துக்குள்ள பிரவேசித்தாரோ அப்பொழுது ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள், இவர்தான் தாவீதின் குமாரன், இவர்தான் ராஜா என்று சொல்லி। तब वो गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर प्रवेश किया, तब लोगों ने महसूस किया, समझ किया वो दाऊद का पुत्र मसीहा। हालेलूया। எனவே பிரியமானவர்களே, கழுதையின் மேல் அவர் ஏறி போனதற்கு முதல் நோக்கம் அவர் தன்னை சமாதானத்தின் ராஜாவாக வெளிப்படுத்தி। நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், हम एक वचन को हम पढ़ेंगे, दूसरा राजा 9वां अध्याय 13 वचन में हम देखते हैं। दूसरा राजा 9वां अध्याय 13 वचन में हम देखते हैं, तमिल हिंदी அதை வாசிங்க। அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள்। तब उन्होंने झट अपना वस्त्र उतार कर उसके नीचे सीढ़ी पर बिछाया और नरसिंगे फूंक कर कहने लगे, येहू राजा है। ஆமென்। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், ராஜாவை பிரகடனப்படுத்தும்படிக்கு ஜனங்கள் தங்கள் துணிமணிகளை, தங்கள் துணிகளை, தங்கள் வஸ்திரங்களை கீழே விரித்தார்கள்। அதைதான் இங்கே மத்தேயு 21 நம்ம பார்க்கிறோம், அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள்। इधर हम देखते हैं लोगों ने यहू को राजा के रूप में प्रकट करने के लिए अपने अपने वस्त्र को लोग ने बिछाए थे। ऐसा ही हम देखते हैं मत्ती 30 में लोगों ने अपने वस्त्रों को रोड पर बिछाकर प्रभु यीशु मसीह को
राजा के रूप में प्रकट। तो इसलिए उसने गधे के ऊपर बैठकर गया, इसलिए लोग ने समझ गया प्रभु यीशु शांति का राजा है, वो दाऊद का पुत्र है। எனவே ஆண்டவர் கழுதையின் மேலே ஏறி போனதற்கான முதல் நோக்கம் தன்னை சமாதானத்தின் ராஜாவாக வெளிப்படுத்துவதற்கு। இரண்டாவது காரியம், दूसरी बात, परमेश्वर प्रभु यीशु गधे पर क्यों बैठकर गया? ஆண்டவராகிய இயேசு இரண்டாவது நாம் சிந்திக்க போகிற காரியம், இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையை தெரிந்து கொண்டு கழுதையின் மேல ஏறி அவர் எருசலேமுக்குள்ள போனாருன்னு சொல்லி வாசிப்போம்। யாத்ராகம புஸ்தகம் 13 அதிகாரம் 13வது வசனம் हम पढ़ेंगे। निर्गमन की पुस्तक 13 अध्याय 13 वचन। निर्गमन की पुस्तक 13 अध्याय 13 वचन को हम पढ़ेंगे। நான் தமிழ்ல முதலாவது வாசிக்கிறேன்। இங்கே வசனம் சொல்லுது, கழுதையின் தலையீற்று எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக। और गधी के हर एक पहलूटे के बदले मेमना देकर उसको छुड़ा लेना, और यदि तुम उसे छुड़ा ना चाहो उसका गला तोड़ देना, पर अपने सब पहलेटे पुत्रों को बदला देकर छुड़ा लेना। இன்னொரு வசனம் வாசிப்போம்। एक और वचन हम पढ़ेंगे। निर्गमन की पुस्तक चैप्टर 34 वर्स 20। 19 और 20 19-20 யாத்ராகமம் निर्गमन 34 19 और 20 யாத்ராகமம் 34 19-20 நம்ம வாசிக்கும் போது, கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள், கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளில் முதல் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும், வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது। हर एक पहलोठा मेरा है, और क्या बछड़ा क्या मेमना, 13 पशुओं में से जो नगर पहलूटे हो वे सब मेरे ही हैं, और गधी के पहलूटे के बदले मेमना देकर उसको छुड़ाना, यदि तू उसे छुड़ाना ना चाहे तो उसकी गर्दन तोड़ देना, परंतु अपने सब पहलौठे बेटों को बदला देकर छुड़ाना, मुझे कोई छूछे हाथ अपना मुंह ना दिखाए। இங்கே நாம் பார்க்கிறோம், முதற் பேரானவர்கள் கர்த்தருக்குரியவர்। इधर हम देखते हैं परमेश्वर ने यहूदियों को एक आदेश दिया, परमेश्वर के लोगों को, इस्राएलियों को प्रभु ने एक आदेश दिया। पहला लोता क्या पहलोटा ना, पहलोटा तो परमेश्वर का। कोई भी जानवर हो, मनुष्य हो, कोई भी हो, पहलोटा परमेश्वर का है। तो इसीलिए कोई भी जानवर में पहलोटा को परमेश्वर के लिए बलिदान देना, लेकिन मनुष्य में पहलोटों को बचाने के लिए एक भेड़ और बकरा को क्या करना, बलिदान देना। இங்கே ஆண்டவர் சொன்னார், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை ஆண்டவர் மீட்கும்படிக்கு எகிப்தின் எல்லா தலையீற்றுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சங்கார தூதனை கொண்டு அவர் சங்காரம் பண்ணினார்। அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிரவேசிக்கிற தேசத்துல நீங்க போகும்போது முதற் பேரானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவைகள், எனவே எல்லா மிருக ஜீவன்களின் முதல் ஆண் அது கர்த்தருக்குரியது। அதே போல உங்கள் குடும்பங்களிலே பிறக்கிற முதல் ஆண் பிள்ளை அது கர்த்தருக்குரியது। எனவே அதை கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளிலே முதல் பேரானவற்றை எனக்காக நீ பலியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளை கொடுத்தார்। ஆனால் இங்கே வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு। யாத்ராகமம் 13:13 ஆண்டவர் சொல்றாரு, ஆனால் கழுதையின் தலையீற்றையோ நீ எனக்கு என்ன பண்ணக்கூடாது, बलि செலுத்தக்கூடாது। இங்கே வேதம் சொல்கிறது, हम देखते हैं निर्गमन 13 में हम देखते हैं परमेश्वर ने कहा, आप गधे की पहलोटा को मेरे लिए बलिदान नहीं देना, मेरे लिए बलिदान नहीं देना, उसके जगह पर आप क्या करना, एक मेमना को मेरे लिए बलिदान देना। सपोज आपके पास
मेमना नहीं है बलिदान देने के लिए, आप क्या करना, गधे की गर्दन को तोड़ दे। ஆண்டவர் இங்கே தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு, கழுதையின் தலையீட்டு எனக்கு பலியிடக்கூடாது, அதுக்கு பதிலா ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பலியிட வேண்டும். ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு பலியிடுவதற்கு உனக்கு வசதி இல்லாம இருந்துச்சுன்னா, நீ அந்த கழுதையின் கழுத்தை என்ன பண்ணு, உடைச்சு போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எனவே பிரியமானவர்கள், இது எதை காண்பிக்கிறது? கழுதை ஒரு பக்கத்துல ஒரு வகையில பார்க்கும்போது அன்கிளீன் அனிமல், அதாவது என்ன சொல்றது, சுத்தமில்லாத மிருகத்துல சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், எவைகளெல்லாம் சுத்தமான மிருகங்கள், எவைகளெல்லாம் சுத்தம் இல்லாத மிருகங்கள், எதெல்லாம் நம்ம சாப்பிடணும், எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வேதாகமம் நமக்கு சொல்லி இருக்கிறது. हम परमेश्वर के कलाम में हम देख सकते हैं, परमेश्वर ने जानवर में भी कुछ शुद्ध जानवर, कुछ अशुद्ध जानवर करके परमेश्वर ने रखा। तो परमेश्वर ने हम सभी को एक आदेश भी दिया, हम क्या क्या बातों का हम खाना है, क्या क्या बातों का हम नहीं खाना। तो इधर हम देखते हैं गधे है एक अशुद्ध प्राणी है, गधे है एक अशुद्ध प्राणी है, इसीलिए प्रभु ने कहा उसके बदलाव में आप एक मेमना को मेरे लिए देना, अदरवाइज उसके गर्दन को तोड़ देना। इधर हम देखते हैं प्रियो, सो ये क्या बातों को हमको सिखाता है, हमारे अनक्लीननेस को दिखा। எனவே இந்த கழுதை ஒரு வகையில நமக்கு எதை காண்பிக்கிறது, எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் சுத்தமின்மை, நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தமின்மையை அது நமக்கு காண்பிக்கிறது, அல்லது மனுக்குலத்தின் வீழ்ச்சியை காண்பிக்கிறது, மனுக்குலத்தினுடைய என்ன பரிசுத்தமின்மையை அது காண்பிக்கிறது. எனவே இங்கே வேதம் தெளிவா சொல்லுது, கழுதைக்கு பதிலா ஆடு. நல்லா கவனிக்கணும், कलुदे की बदला आड़। इधर हम देखते हैं पवित्र कलाम में लिखा है गधे के बदला मेमना। इधर हम देखते हैं मत्ती रचित सुसमाचार 21वां अध्याय में हमारे प्रभु यीशु गधे के ऊपर बैठकर यरूशलेम के अंदर प्रवेश किया। उसका मतलब ये है गधे के बदलाव में, है ना, मेमना के रूप में प्रभु यीशु यरूशलेम के अंदर प्रवेश किया। हम सब एक हालेलुया करें, हालेलुया हालेलुया। இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கழுதையின் மேல உட்கார்ந்து அவர் எருசலேமுக்குள்ள கடந்து போறாரு. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, சொல்லுங்களேன், தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ரெவலேஷன், எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பேசிட்டு இருக்க. எனவே இங்க நாம் பார்க்கிறோம் கழுதைக்கு மேல உட்கார்ந்து ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள்ள அவர் பிரயாணப்படுகிறார். காரணம், அதாவது அவரே தேவ ஆட்டுக்குட்டியா. பழைய ஏற்பாடு சொல்லுது கழுதைக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட வேண்டும். எனவே கழுதை அது ஒரு அசுத்தமான பிராணிகள்ல ஒன்று. நம்முடைய அசுத்தத்தை அல்லது நம்முடைய பரிசுத்தமின்மையை, மனுக்குலத்தின் பரிசுத்தமின்மையை அது காண்பிக்கிறது. அதற்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு பலியாக போகிறார் என்பதை காண்பிக்கும்படிக்கு இயேசு கழுதையின் மேல அமர்ந்து அவர் यरूशलेम கடந்து போனார்। हालेलुया। सो इसलिए प्रियो हम बाइबल में हम देखते हैं, है ना, मतलब गधे हमारे अनक्लीननेस, हमारे क्लीनलीनेस को दिखाता है। सो गधे के जगह पर मेमना बलिदान होना है। सो प्रभु यीशु गधे के ऊपर एक परमेश्वर की मेमना के रूप में बैठकर प्रभु यीशु यरूशलेम नगर में प्रवेश किया। हमारे पापों के लिए, हमारे अशुद्धों को शुद्ध करने के लिए, हमारे पवित्रता को, हमारे अपवित्रता को पवित्र करने के लिए प्रभु यीशु एक मेमने, परमेश्वर की मेमने के रूप में गधे के ऊपर बैठकर प्रभु यीशु यरूशलेम के अंदर प्रवेश किया। எனவே இந்த நாளில் இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்காக இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாய் பலியானார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே என்னுடைய அசுத்தங்கள், என்னுடைய குற்றங்கள்,
என்னுடைய குறைவுகளை எல்லாம் நீக்கும்படிக்கு எனக்காக என் இயேசு बलियाना। हालेलुया। इसलिए प्रियो, आज हम ये बातों को हम महसूस करना है, मेरे अशुद्ध जीवन को शुद्ध करने के लिए, मेरे अपवित्रता को पवित्र करने के लिए एक परमेश्वर के मेमना के रूप में प्रभु यीशु बलिदान होने के लिए, बलिदान के तैयारी के लिए प्रभु यीशु यरूशलेम में प्रवेश किया। எனவே அவர் கழுதையின் மேல் அமர்ந்து போனதன் நோக்கம் அல்ல, ஒன்று தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார், இரண்டாவது தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாக, தன்னை मीटपराக அவர் வெளிப்படுத்துகிறார்। परमेश्वर प्रभु यीशु ने गधे पर इसलिए बैठकर गया क्योंकि पहली बार वो शांति के राजा के रूप में अपने को दिखा रहा था। दूसरी बात, मैं ही छुटकारा देने वाला, मैं ही छुड़ाने वाला प्रभु, मैं ही परमेश्वर का मेमना है। गधे के प्रति, गधे के जगह पर मैं बलिदान के रूप में जाने वाला, आप लोगों के ऐसे एक अशुद्ध जीवन के लिए ना, मैं एक बलिदान के रूप में, एक परमेश्वर के मेमना के रूप में मैं जा रहा हूँ। ये बातों को प्रभु अपने लोगों को दिखा रहा है। आखिरी बात, கடைசி காரியம், ஆண்டவர் ஏன் கழுதையின் மேல அமர்ந்து அவர் எருசலேமுக்குள்ள போனார் அப்படின்னு சொன்னா வாசிப்போம்। ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம்। हम पढ़ेंगे यशायाह नबी की पुस्तक 1 अध्याय 3 वचन 3 को हम पढ़ें। ஏசாயா 1:3 வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார்। ஆசி। बैल तो अपने मालिक को और गधा अपने स्वामी की चरनी को पहचानता है, परंतु इज़राइल मुझे नहीं जानता, मेरी प्रजा विचार नहीं करती। எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும்। इधर हम देखते हैं परमेश्वर के भविष्यवक्ता ने कहा, माड़ के नबப்படுது हिंदीல बैल, बैल अपने मालिक को जानता है, बैल अपने मालिक को जानता है, और गधे अपने स्वामी को, गधे अपने स्वामी को, स्वामी की चरनी को पहचानता है, स्वामी की चरनी को पहचानता है, लेकिन मेरे लोग मुझको नहीं। परमेश्वर का वचन இங்க நான் பார்க்கிறோம், மாடுக்கு தன்னுடைய எஜமான் தெரியும், கழுதைக்கு தன் ஆண்டவனுடைய முன்னணி தெரியும், ஆனால் என் ஜனத்துக்கோ என்ன தெரியல, என்னை என் ஜனம் அறியாமல் இருக்கிறது। எனவே இங்க நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கழுதையின் மேல ஏன் போனாரு அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு விஷயத்தை காண்பிக்க விரும்புகிறார்। இல்ல, நான் உருவாக்கின மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னை அறிந்திருக்கிறது, ஆனால் நீங்களோ என்னை அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள்। प्रभु परमेश्वर यीशु ने ये बात को दिखाना चाहता है ना, मेरे हाथों की रचना, जानवर एक गधे भी मुझको जानता है, लेकिन आप लोग मुझको नहीं जाने और मुझको नहीं ग्रहण किए। ये बातों को प्रकट करने के लिए प्रभु यीशु ने गधे के ऊपर बैठकर प्रभु यीशु ने गया। पढ़ेंगे लूका रचित सुसमाचार 19वां अध्याय में हम देखते हैं, लूका रचित सुसमाचार लूका रचित सुसमाचार 19वां अध्याय 41 में अपन देखते हैं, लूका 19:41 வசனம் சொல்கிறது,
அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று. வாசிங்க அது जब हिंदीல. वह निकट आया तो नगर को देखकर उस पर रोया और कहा, क्या ही भला होता कि तू हाँ और तू ही इसी दिन में कुशल की बातें जानता, परंतु अब वे तेरी आंखों से छिप गई है। इधर हम देखते हैं प्रभु यीशु गधे पर आया बैठकर, उसने नगर के अंदर, नगर के पास में आकर नगर को देखकर प्रभु यीशु ने रोया। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் அமர்ந்து எருசலேம் நகரத்துக்கு வராரு. நகரத்துக்கு அருகாமையில வந்த உடனே நகரத்தை பார்த்து அவர் அழுகிறார். இந்த வசனம் சொல்லுது, மாட்டுக்கும் கழுதைக்கும் என்னை பற்றி தெரிகிறது, எருசலேமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலாவது நீ मனம் திரும்பு। हालेलुया। सो प्रभु यीशु ने ये बात को प्रकट कर रहा है, गधे और क्या बैल भी जानते हैं मेरे विषय में, मेरे बारे में, मेरे इच्छा को, लेकिन यरूशलेम आप अभी तक आपको मौका अवसर दिया गया, लेकिन आप मुझसे दूर हैं। ये बातों को प्रभु यीशु मसीह का, है ना, प्रभु यीशु मसीह का प्रभु यीशु गधे के ऊपर बैठकर आया है, ये बात को प्रकट करना। ஆண்டவராக இயேசு சிலுவை இயேசு கிறிஸ்து அங்கே கழுதையின் மேல அமர்ந்து வருவது இந்த காரியத்தை காண்பிக்கிறது। என் ஜனமே, இந்த உலகத்திலே நான் உண்டாக்கின மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னை அறிந்திருக்கிறதே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதே, இல்லை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே, ஆனால் உனக்கு எத்தனையோ முறை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டும் நீ இன்னும் மனம் திரும்பலையே। பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது। இந்த உலகத்தின் மிருக ஜீவன்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது। இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே இந்த கழுதையினுடைய அந்த கீழ்ப்படிதல், அந்த கமிட்மெண்ட் and அந்த ஒபீடியன்ஸை நம்ம பார்ப்போம்। इधर हम देखते हैं वो गधे की ओबीडियंस और कमिटमेंट को। वो एक घर पर वो बांधा हुआ था, किसी ने जाके उसको लेकर आया, उनको मालूम था मैं प्रभु के लिए जा रहा हूँ, इसलिए वो चुपचाप लोगों के पीछे चले गए। कोई भी जाके एक नया नया गधे को ऐसा मतलब हम लेकर नहीं आ सकते यार। திடீர்னு போய் ஒரு கழுதைய குடிச்சிட்டுலாம் வர முடியாது, அது அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது। ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த கழுதைக்கு தெரிகிறது நான் என்ன பர்பஸ்க்காக நான் அழைக்கப்படுகிறேன்। எனவே இங்கே इधर हम देखते हैं कि गधे खुद जानता था मैं क्या पर्पस के लिए मैं जा रहा हूँ, मैं क्या उद्देश्य के लिए प्रभु यीशु मसीह के चेलों ने आके मुझको लेकर जा रहे। तो इसलिए प्रभु यीशु ने कहा, ये जानवर जानते हैं मेरे इच्छा को, ये जानवर जानते हैं मेरा योजनाओं को, लेकिन मेरे लोग मेरे योजना और मेरा इच्छा को क्यों नहीं जानते। எனவே ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த காரியங்களை கேட்கிறார், உலகத்தின் மிருகங்கள் எல்லாம் என்னை அறிந்திருக்கிறது, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் யாருன்னு தெரியும், நான் கூப்பிட்டா வருது, ஆனால் என் ஜனமோ ஏன் இன்னும் நீ என்னை அறியாமல் இருக்கிறார்। பிரியமானவர்களே, வேதாகமத்துல நாம் பார்க்கிறோம், வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே பேசுற ஒரே மிருகம் கழுதுதான் இல்ல। பிழையாமின் நாட்களிலே கழுதை எஜமானை பார்த்து, பிழையாம பார்த்து பேசுச்சு। இன்னொரு பக்கம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிழையாம ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவனாலே தேவதூதனை பார்க்க முடியவில்லை, ஆனால் கழுதை தேவனுடைய தூதரை கழுதை பார்த்துச்சு। சொல்லுவோம் அல்லேலூயா। காரணம், மிருகங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுவதனாலே மிருகங்கள் கடவுளை பார்க்க முடிகிறது, நாம் எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படாததுனால நம்மால் அவரை பார்க்க முடியுது। हम बाइबल के अनुसार हम देखते हैं गधे, है ना, पूरे बाइबल के अनुसार और पूरे जानवरों में गधे बात किया अपने मालिक से, बिलेयाम से गधे ने बातचीत किया। और हम देखते हैं बिलेयाम इतना बड़ा एक भविष्यवक्ता था,
लेकिन वो परमेश्वर के दूतों को वो नहीं देख पाया, लेकिन गधे ने देखा, बाइबल में लिखा। सो प्रियो, गधे और जानवर लोग प्रभु को देखते हैं, क्योंकि परमेश्वर के आदेश को वो मानते हैं, परमेश्वर की इच्छा को वो लोग जानते हैं। हम क्यों नहीं देख पाते? क्योंकि हम परमेश्वर के है ना बातों बातों पर हम विश्वास नहीं करते, परमेश्वर के बातों को हम नहीं मानते, इसलिए हम प्रभु को नहीं देख पा रहे। लेकिन जानवर प्रभु को देख, हम बाइबल में देखते हैं मछली परमेश्वर के आज्ञा को மானா ஹalleluya. வேதத்துல பார்க்கிறோம், மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துச்சு. அப்பா நீ போய் அங்க யோனான்னு ஒருத்தன் இல்ல கடலுக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்கிறான், அதை முழுங்கிட்டு வான்னு சொன்ன உடனே அந்த மீன் செவி கொடுத்தது. ஹalleluya. मछली परमेश्वर के आज्ञाओं को माना, परमेश्वर ने कहा योना उधर समुद्र में है, आप उसको आप लेकर आओ। प्रियो, வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், மிருகங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும், மிருகங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் கழுதையின் மேல அமர்ந்து போய் காமிக்கிறாரு, இந்த மிருகம் என்னை அறிந்திருக்கிறது, எருசலேமே உனக்கு இவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தோம், நீ என்ன அறிவிலியே சொல்றார்। हालेलुया। इसलिए प्रियो, परमेश्वर आज भी हम आपसे और मुझसे ये बात को करना चाहते हैं। जानवर मुझको जानते हैं, लेकिन आप लोग अभी तक मुझको नहीं पहचान, आप लोग मेरे आज्ञाओं को नहीं मानते। यरूशलेम के सामने खड़े होकर प्रभु यीशु ने ये कहा, अब भी आपको समय है, लेकिन उसी समय में भी आप लोग ने मेरे को स्वीकार नहीं कर रहे हैं। प्रभु यीशु जानता था वो 5 दिनों के अंदर सभी लोग प्रभु यीशु के विरोध में आने वाले। ஆண்டவருக்கு தெரியும், எருசலேம் நகரத்துக்கு முன்னாடி நின்று ஓசன்னா ஓசன்னான்னு சொல்ற மக்கள் மத்தியிலே தான் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் இந்த 5 நாளுக்குள்ள இவரை சிலுவையிலே அறையும் என்று ஒரு பெரிய கூட்டம் கூடி வரும்போது, எருசலேமே உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய மனம் திரும்புவதற்கு எதுவாய் நீ யோசி। பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அமர்ந்து செல்வதற்கு ஒரு கழுதை தேவை, அந்த கழுதை அவரை சமாதானத்தின் ராஜாவாக பிரகடனப்படுத்தினோம், அந்த கழுதை அவரை மீட்பராக பிரகடனப்படுத்தினது, அந்த கழுதையில மனிதன் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பிரகடனப்படுத்தியது। அன்றைக்கு இயேசுவை சுமந்து சென்ற கழுதை இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு பிரதிபலித்தது। இன்றைக்கு நாம் இயேசுவை சுமக்க வேண்டும், அவரை சமாதானத்தின் பிரபுவாக சுமந்து செல்ல வேண்டும், அவரை உலக மீட்பராக நாம் சுமந்து செல்ல வேண்டும், மேலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் அவரை சுமந்து செல்ல வேண்டும்। இதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற மிகப்பெரிய சிந்தனை। प्रियो, ये गधे ये बात को प्रकट किया प्रभु यीशु मसीह को शांति के राजा के रूप में। ये गधे ये बात को हमारे लिए प्रकट किया है, प्रभु यीशु मसीह उसके ऊपर था, मतलब प्रभु यीशु पूरे दुनिया के लिए कौन है, एक छुटकारा देने वाला। ये गधे ने ये बात को हमारे लिए प्रकट कर रहे हैं, जानवर में प्रभु को आज्ञाओं को मानता हो, आप लोग भी प्रभु को आज्ञाओं को मानो। इसलिए प्रियो, हम भी प्रभु यीशु मसीह को एक शांति के राजा के रूप में लेके जाने वाले होना चाहिए, छुटकारा देने वाले के रूप में प्रभु यीशु मसीह को हम लेकर जाने वाले होना चाहिए, और हम हमारे जीवन में आज्ञाकारी और दूसरों भी प्रभु के वचन में आज्ञाकार होने के लिए काम करना चाहिए। ये है आज की मनन है। हम आज पाम संडे को मनाएंगे, हमारे जीवन में ये बात को महसूस करना और ये बात को हमारे जीवन में पालन करना। प्रभु के वचन से हम सभी को आशीषित करें। நாம் ஜெபம், நம்மை ஆண்டவருடைய கரத்தில்
இயேசுவை சுமந்து சென்ற கழுதை. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம். எனவே நாம் போகிற இடமெல்லாம் நாம் அவரை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். हालेलुया। हम भी हमारे परमेश्वर को लेकर जाते हैं, क्योंकि बाइबल में लिखा है आप परमेश्वर का मंदिर है, पवित्र आत्मा आपके अंदर वास करता है। इसलिए हम कहीं भी जाते हैं, हम प्रभु को लेकर ही जाते हैं। ये बात को हम महसूस करते हैं। हम எங்க போனாலும் அவரை நம்ம தூக்கி கொண்டு போகிறோம், அவரை சுமந்து கொண்டு போகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சுமக்கிற கர்த்தர். அதே நேரத்தில் அவர் நமக்கு வாசம் பண்ணுவதினாலே நாமும் அவரை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் உணரும். எனவே அந்த கழுதை ஆண்டவரை சுமந்து சென்று, ஆண்டவர் அந்த கழுதையின் மேல உட்கார்ந்து போனார், தன்னை சமாதானத்தின் ராஜாவாய் காண்பிப்பதற்கு, தன்னை மீட்பராய், தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னை காண்பிப்பதற்கு, எருசலேமே நீ எனக்கு செவி கொடு என்பதை காண்பிப்பதற்கு அவர் கழுதையின் மேல அமர்ந்து போனார். எனவே நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த கழுதைக்கு பதிலாக ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். கழுதை நம்முடைய வாழ்க்கையின் அவலமான நிலைகளை காண்பிக்கிறது, மனு குலத்தின் அவல நிலையை காண்பிக்கிறது. அதற்கு பதிலாய் தேவாட்டுக்குட்டியாய் இயேசு நமக்காக பலியார். நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனை முன்னணி அறியும். எஞ்சனமோ என்னை அறியாம இருக்குதுன்னு சொன்னார். ஆண்டவர் கழுதையின் மேல அமர்ந்து எருசலேம் நகருக்குள்ள பிரவேசிக்கும் போது எருசலேம் நகரை பார்த்து சொல்றார், இந்த கழுதை என் வார்த்தைக்கு செவி கொடுத்து வருகிறதே, கட்டளைக்கு செவி கொடுத்து வருகிறதே, அது தான் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து வருகிறதே, என் ஜனமே இன்னும் என்னை அறியாமல். வேதாகமத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் உண்டாகின இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒரு சத்தத்தை கேட்கிறது, செவி கொடுக்கிறது. ஆனால் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிற மனுக்குலமோ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறதே ஆண்டவர் கண்டு. நம்முடைய வாழ்க்கை आंदोलन करते हुए हमारे जीवन को हम प्रभु के हाथों में हम सौंपे। प्रभु यीशु ने गधे के ऊपर बैठकर ये बातों को प्रकट किया, मैं शांति के राजा। ये बातों को प्रकट किया। हमारे अशुद्ध जीवन के लिए प्रभु ने एक बलिदान के मेमने के रूप में आया। प्रभु ने गधे के ऊपर बैठकर ये बातों को प्रकट किया, मेरे हाथों की रचना, मेरे हाथों की क्रिया, जानवर भी मेरे बातों को सुनते हैं, मेरे आज्ञाओं को पूरा करते हैं, मुझको देखते हैं, लेकिन मेरे रूप में बनाए हुए आप लोग क्यों मेरे शब्दों को नहीं मानते, क्यों मेरे बातों को नहीं मानते। ये बातों को प्रभु यीशु ने प्रकट किया। हमारे जीवन में प्रभु हमारे अंदर है, पवित्र आत्मा हमारे अंदर वास करता है, इसलिए हम कहाँ कहाँ जाते हैं हम प्रभु यीशु मसीह को लेकर ही जाते हैं। इसलिए हमारे जीवन में शांति के राजा के रूप में प्रभु को हम लेकर जाते हैं। उद्धार के रूप में, उद्धार देने वाले के रूप में प्रभु यीशु को हम लेकर जाना और परमेश्वर के वचनों को आज्ञाकारी मानने वाले के रूप में हमेशा हम प्रभु में बने रहे। तो ये पाम संडे को मना रहे, सो प्रभु ये बातों को हमको बताना चाहता है, प्रकट करता है। आइए हमारे जीवन को प्रभु के हाथों में सौंपे। प्रभु क्या उद्देश्य से गधे के ऊपर रहकर बैठ कर गया, वो उद्देश्य हमारे के जीवन में पूरा होने का। நாம் ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.
இந்த காலை நேரத்துல எங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எருசலேம் நகரத்திற்குள்ள நீர் அழுகையில உட்கார்ந்து சென்று ஆண்டவரே 25 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து வந்த கடவுளுக்கு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போவது என்பது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் இந்த சம்பவத்தின் மூலமாய் ஒரு விஷயத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த மனுக்குலத்திற்கு நீர் காண்பிக்க விரும்பினீர். அதற்கு ஆயுஸ்தோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்காக நன்றி. எங்களையும் ஆண்டவரை எப்படி அன்றைக்கு ஆண்டவரை இயேசுநாதரை சுமந்த கழுதையை போல இன்றைக்கு நாங்களும் மெய்யாகவே உண்மை சுமந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுது. அதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதை உணர எங்களுக்கு உதவி செய்யும். எப்படி அன்னைக்கு அந்த கழுதை தான் எந்த நோக்கத்திற்காக கட்டவிழ்க்கப்படுகிறோம், எந்த நோக்கத்திற்காக நான் அழைக்கப்படுகிறேன், எந்த நோக்கத்திற்காக இயேசுநாதர்கிட்ட நான் போறேங்கிறது அது அறிந்திருந்ததோ, அதே போல எந்த நோக்கத்திற்காக நான் என்னுடைய பாவத்திலிருந்து அவிழ்க்கப்பட்டிருக்கிறேன், எந்த நோக்கத்திற்காக என் ஆண்டவரிடத்திலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நோக்கத்திற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை கொண்டு என் மேல் அமர்ந்து எனக்குள்ள இருந்து என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை ஆண்டவரை அறிஞ்சு உணர்ந்து அதற்காக செயல்பட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆவியானவர்களோடு செயல்படும் நாட்கள் அதிகமாய் நாங்கள் உமக்கென்று ஒப்புக் கொடுக்க ஆண்டவரை உதவி செய்யும். நாளில் கேட்ட வார்த்தை கூட ஆண்டவர் இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை எங்களுக்கு விளக்கி காண்பியும். எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடனே இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையும் இந்த கரம் இருக்கட்டும். விசேஷமாய் இந்த வாரத்துல நாங்கள் பிரவேசிக்க இருக்கிற புதிய மாதத்துக்காக நன்றி. பிரவேசிக்க இருக்கிற 4வது மாதம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை ஆண்டவரே வியாழன் ஆராதனை, வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை, எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதிகமாய் உடைய நாமத்தை உயர்த்த மையப்படுத்த இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து சபையார் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா கட்டுமான பணிகளை நீங்க ஆசீர்வதி. மகிமை ஆவியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற திருச்சபையார் யாவரோடும் தங்கி இருப்பதா. ஆமென். சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவும் தேவ ஆசீர்வாதத்தோ ஆடியாரை அனுப்பும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்தை நடத்தி आशीर्वदिपारागे। आमीन। सबको जय मसीह की। प्रभु ने आप सभी को इस पूरे पवित्र सप्ताह में आप सभी को आशीषित करे। आमीन। अभी एक